எப்படி ஒருத்தங்க கூட ஒருத்தங்க ஒரு கான்டாக்ட்ல இருக்காங்க அதுக்கு என்னென்ன மாதிரி விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான பார்த்தோம் சோ ஃபர்ஸ்ட் எப்படி நாம இருந்துச்சு இந்த டிரான்ஸ்போர்ட் பை வாக் இல்லனா ஒரு அனிமல் கார்ட் அப்படிதானே ஏதோ ஒரு அனிமல் வச்சு ஒரு கார்ட் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி தான வச்சிட்டு இருந்தோம் எஸ் சோ இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு it has been changed என்ன லெவலுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு கார் பைக் அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு இல்லையா எஸ் சோ இந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தோம் in 1800 அப்படிதானடாமா சூப்பர் ஓகே சோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம் அப்படிதானடாமா if you didn't watch it now go to the description link and watch the video okay வா சூப்பர்டாமா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா means of transport நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா what are the means of transport டாமா there are four types அப்படி பார்த்தோம்ல என்னென்ன விதம் பார்த்தோம் the one is roadways super very good then railways very good then அடுத்து என்ன பார்த்தோம் waterways very good then airways அப்படிதானே சூப்பர்டாமா சோ இதுதான் நம்ம பார்த்த four means of transport அப்படிதானே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா roadways பத்தி பார்க்க போறோம் we are going to see briefly about the roadways சரியா சோ இப்ப roadways அப்படின்றதால ஒரு transport ஒரு communication நம்ம வந்து ரெகுலரா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றது அப்படிதானேடாமா எஸ் சோ இந்த roadways அப்படி பாக்கும்போது என்ன சொல்றாங்க the road எப்படிடாமா it is helping us to go to any places அப்படிதானே the road எப்படி இருக்கு ரொம்ப ஃபிளாட்டா க்ளீனா நீட்டா அப்படிதானே இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ரைட் the roads வந்து எப்படி இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா எஸ் the roadலாம் போடும்போது இது என்ன பண்ணுது it is connecting the people with cities and towns ஒரு பெரிய சிட்டில இருக்க பீப்பிளையும் ஒரு சின்ன டவுன் ஒரு சின்ன வில்லேஜ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பீப்பிளையும் என்ன பண்ணுது கனெக்ட் பண்ணுது அப்படிதானே சோ இங்க இருக்கிற பொருட்கள் அங்க போறதுக்கும் அங்க இருக்கிறவங்க இங்க வந்துட்டு போறதுக்கும் இப்படி நிறைய விஷயத்துக்கு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது இந்த ரோட்ஸ் அப்படிதானேமா சோ இந்த ரோட்ஸ் மூலமா தான் cities and small towns are connected right yes சோ இந்த ரோட்ஸ் நம்ம பாக்கும்போது இது எப்படி சொல்றாங்க சின்ன டவுன் சின்ன cities மட்டும் தான் கனெக்ட் பண்ணுதா இல்ல ரைட் இது பெரிய பெரிய cities it is connecting all over the India right ஒரு இந்தியாவோட கடைக்கோடி மனிதன் இந்தியாவோட இன்னொரு கோடிக்கு போறதுக்கு எதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கு maximum of the people are using the roadways அப்படிதானே சோ ரோட்ஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம் எங்கேயும் போறதுக்கு வரதுக்கு அதிகமா டிராவல் பண்றோம் சோ இந்த ரோட்ஸ்ல போற மாதிரி vehicles அப்படினு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் vehicles வருதுடா what are the vehicles that goes on the road buses super so bus போகுது then next car use பண்றோம் very good வேற trucks use பண்றாங்க for the goods travel right okay then நம்ம என்ன யூஸ் பண்றோம் bikes அப்படிதானே so நம்ம bike cycle இதெல்லாம் யூஸ் பண்றோம் so these are the means of the transport in the road sideல போறக்கூடிய transport ஒரு vehicle அப்படி பார்த்தோம்னா என்னெல்லாம் வருது bus வருது car வருது trucks வருது then scooters cycles இது எல்லாமே இப்படிதான் the means of transport அப்படிதானேடாமா yes very good coming to the next point இப்போ இந்த மாதிரி ரோட்ஸ் போறோம் இல்லையா இந்த ரோட்ஸ் வந்து ரெண்டு சிட்டியை கனெக்ட் பண்ணுது இல்ல ஒரு பெரிய சிட்டியோ ஒரு சின்ன டவுனையும் கனெக்ட் பண்ணுது அப்படினு பார்த்தோம் இல்லையா சோ இந்த ரோட்ஸையும் அவங்க ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க சரியா சோ the one is the metal road what is it ama metal road சரியா and another one is kucha road அப்படினு சொல்றாங்க சரியா சோ another one is kucha road சரியா சோ இந்த metal roads அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா இப்போ நம்ம யூஸ் பண்ற ரோட்ஸ் வந்து நார்மலான பிளைனான ஒரு ஸ்ட்ராங்கான ரோட்ஸ் அப்படிதானமா இட்ஸ் a plain normal roads the metal roads அப்படினு வரும்போது they use in the mountain areas அப்படினு சொல்றாங்க where it is using them they are using it in the mountain areas அப்படினு சொல்றாங்க what is it mountains so the mountains கடந்து ஒரு ரோட் மாதிரி போடும்போது ஒரு வே கிரியேட் பண்ணும்போது அங்க இந்த metal roads தான் போடுறாங்க அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே so this is the two type of roads சரியா நார்மலா போற ரோட்ஸ்ல ரெண்டு விதமா என்ன சொல்றாங்க one is the metal road and another one is the kucha road அப்படினு சொல்லிருக்காங்க சரியா இப்போ நம்ம நார்மலான ஒரு ரோட் பார்த்துட்டோம் சரியா இப்போ நம்ம அதல டெவலப் பண்ணி என்ன ரோட் கொண்டு வந்திருக்கோம் நீங்க போற ரோட்ஸ் எல்லாமே ஒண்ணு போல இருக்கு பாத்துட்டீங்களா இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் சேஞ்ச் இருக்குறத கவனிச்சிருக்கீங்களா எஸ் கவனிச்சிருக்கீங்க என்னது ஒரு பெரிய சிட்டிக்கு போயும்போது அந்த ஊருக்கு இங்க இருந்து இன்னொரு இடத்தை கனெக்ட் பண்றதுக்கான அந்த ரோட் எப்படி இருக்கும் இன்னும் பெருசா இருக்கும் அந்த ரோடுக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா வாட் இஸ் இட் தெரியலையா ஓகே
I'm going to tell you this the highway. What is it dama? Highways அப்படினு சொல்லுவாங்க. So highways னா என்ன dama? A connecting a big two cities. சரியா? ஒரு பெரிய ரெண்டு சிட்டியை கனெக்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா போறதுக்கோ ஒரு பிராடான ரோட் தான் என்ன சொல்வாங்கன்னா ஹைவே ரோட்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. சரியா? So இந்த ஹைவே ரோட்ஸ் அப்படினு வரும்போது இது எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பேஷியஸா இருக்கும். அப்படிதானே? சின்ன சின்ன ஊர்களுக்கு நடுவுல நம்ம ரோட்ஸ்ல போறதுக்கும் இந்த ஹைவேல போகும்போதும் நீங்க உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அப்படிதானே? சோ இந்த ஹைவேஸ் அப்படி நீங்க வரும்போது இத வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனிவன் இந்த ஹைவே ரோட்ஸ் ஏன் நிறைய டிவிஷன்ஸ்ல பிரிப்பாங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் ஹைவேஸ் அப்படினு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட் டாமா? நேஷனல் ஹைவே. சரியா? சோ இது என்னது அப்படி பாத்தீங்கன்னா பெரிய ரெண்டு சிட்டிஸ்க்கு போறதுக்கான ரோட்ஸ் அப்படினு சொல்லலாம். சரியா? இந்த ரோட் இந்த ஹைவேஸ் வழியா நேஷனல் ஹைவேஸ் வழியா போகும்போது நீங்க சின்ன சின்ன கிராமங்களை கடக்காம பெருசா இருக்கிற ரெண்டு சிட்டிஸை மட்டும் கனெக்ட் பண்ணி அந்த சிட்டிஸ் வழியாவே நீங்க போய் ரீச் ஆகக்கூடிய இடத்துக்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், மதுரை திருச்சி சென்னை இந்த மாதிரி போகும்போது பாத்துட்டீங்கன்னா அந்த எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு சின்ன மைல்ஸ்டோன், அந்த மைல்ஸ்டோன்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க கவனிச்சு இனிமே பாருங்க, NH1 இல்லனா NH18. சரியா? சோ இந்த மாதிரி 1 2 18 36 இப்படி நிறைய நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கும்போது இந்த நம்பர்ஸ் ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு சிட்டிஸை மென்ஷன் பண்ற மாதிரியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் ரெஃபர் பண்ற மாதிரியோ இருக்கும். இத வச்சு அவங்க இந்த ஏரியாக்கு பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்றத they can easily find out. சரியா? so for this the NH18 NH1 அந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? so this is about the roadways. so roadways னா என்னது? நம்ம மெயினா யூஸ் பண்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ற ஒரு வழி, ரைட்? நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது இந்த roadways தான். to travel from one place to another place. so இந்த roadwaysல நம்ம என்னென்ன vehicles யூஸ் பண்றோம்? bikes, car, buses, trucks, scooter, cycle இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? yes, very good. so இந்த roadways பாக்கும்போது இத எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்க? metal road and kucha அப்படிங்க. so இந்த metal road எங்க நம்ம போடுறாங்க? இந்த mountain areas. சரியா? அப்ப நம்ம இருக்கிற பிளேसेसல a plain road, right? okay. so இந்த roadways வந்து அவங்க எப்படி சொல்றாங்க? when it is connecting two big cities they call this as a highways, right? so இந்த highway மூலமா போகும்போது நம்ம ரீச் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமா ரீச் பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? the next one is national highway. so இந்த national highwayன்றது என்னது? பெரிய ரெண்டு சிட்டிஸா ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய வே. சோ இதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க? NH1 NH18 NH36 இந்த மாதிரி டிஃபரண்ட் நம்பர்ஸ் மூலமா இது சொல்றாங்க அப்படின்றாங்க. ஓகேவா? so this is all about the roads. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா railways. what is it dama? railways. railways. so railways அப்படி பாக்கும்போது உங்களுக்கு என்னலாம் தோணுது? நீங்க ட்ரெயின்ல போயிருப்பீங்க அப்படிதானே? எல்லாரும் ட்ரெயின்ல போயிருப்போம். it is another easiest transport one அப்படினு சொல்றாங்க. சரியா? so travel பண்றதுக்கு இன்னொரு மக்கள் அதிகமா யூஸ் பண்ற விஷயம் என்னது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த railways தான். ஏன்? because it travel to a long distance cities. சரியா? இப்ப பக்கத்துல இருக்க ஒரு அளவுக்கு மினிமம் 10 hours travel இருக்கிற சிட்டிஸ்க்கு bus travel is okay. if it is more than 10 hours அப்படி வரும்போது they prefer the railways. ஏன் அப்படி பாத்தீங்க அப்படினா it is making them more comfortable. அந்த journey எப்படி இருக்கு? பஸ் கம்பேர் பண்ணும்போது train travel is more comfortable அப்படினு சொல்றாங்க. சரியா? and the cost of ticket is also less. so ரொம்ப தூரம் போறவங்களுக்கு the cost இருக்கும் இல்லையா, the ticket rate அப்படி வரும்போது அது எப்படி இருக்கும்ன்றாங்க. the railways வந்து கம்மியா இருக்கும் comparing to the roadways. அதாவது buses அந்த மாதிரி விஷயம் கம்பேர் பண்ணும்போது இந்த railways எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? கம்மியா இருக்கு, low cost of trains அப்படினு சொல்றாங்க. and they can travel to a long distance places easily. சரியா? சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அந்த டைம் சேவிங் ஆகுது. ஓகேவா? சோ இந்த ரயில்வே ட்ராக்ஸ் எப்படி போட்டுருக்காங்க அப்படினா நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி போற மாதிரி போறதுனாலயும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் அப்படினு சொல்றதுனாலயும் it is saving them the time அப்படினு சொல்றாங்க. சரியா? so railways is the another more comfortable one people using. சரியா? டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ற ரொம்ப கம்ஃபர்ட்டபிளான ஒன்று. அப்ப மக்கள் மட்டும் தான்
கல்ல டிராவல் பண்றாங்களா? only people using for this travel? No, there are some of the good trains, right? good trains இருக்கு. so இந்த good trainsல என்ன பண்ணுவாங்க? they என்ன பண்ணுவாங்க? goods load பண்ணுவாங்களா? நிறைய விஷயங்கள். அதாவது இப்ப டெல்லியில இருக்கிற ஒரு ஆப்பிள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது? காஷ்மீர்ல இருக்க ஆப்பிள் நமக்கு கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குது? through this train. சரியா? அப்ப ட்ரெயின்ல இது பண்ணும்போது large amount of goods we can send them. அப்படிதானேடாமா? comparing the நீங்க ட்ரக் ஒரு பஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயின் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? large amount of goods நம்ம சென்ட் பண்ணலாம். அப்படிதானே? then it is the fastest one அப்படினு சொல்றாங்க. சரியா? என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ரோ ட்ரெயின்ஸ் அப்படின்றது. வாட் இஸ் இட் அம்மா? மெட்ரோ ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த மெட்ரோ ட்ரெயின் எங்க இது பண்றாங்க? இப்போ நம்ம இந்தியால குறிப்பிட்ட ஒரு 3 சிட்டிஸ்ல மட்டும் இது இருக்கு. சரியா? சோ இந்த மெட்ரோ ட்ரெயின் மூலமா ரொம்ப ஃபாஸ்டா போகலாம் டு தி சிட்டிஸ். எங்க? to one city to another city. சரியா? so it is the most fastest train அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா அவங்க புல்லட் ட்ரெயின் வச்சிருக்காங்க. சோ அத விட கொஞ்சம் ஸ்லோ அப்படி பார்த்தோம்னா அதுதான் இந்த மெட்ரோ ட்ரெயின். நீங்க பாத்துட்டீங்க இல்லையா நியூஸ்ல மெட்ரோ ரயில் திட்டம் அப்படினா சென்னையில, பெங்களூர்ல. சரியா? சோ இந்த மாதிரி சிட்டிஸ்ல மட்டும் இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்கு. சோ இந்த ட்ரெயின் மூலமா என்ன பண்றாங்க அப்படினா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ரீச் ஆக முடியும் அப்படி சொல்லிருக்காங்க. and this metro train is also in the underground. இப்ப நமக்கு ரயில் ட்ராக் இதெல்லாம் எப்படி பாத்துப்போம்? நார்மலா ரோட்ல போற மாதிரி அப்படி மட்டும் தான பாத்துப்போம். சோ பட் இந்த மெட்ரோ ட்ரெயின் என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா it is the underground one. சரியா? சோ underground one அப்படி பாக்கும்போது பூமிக்கு கீழ. சரியா? சோ பூமிக்கு கீழேயும் இத வந்து நம்ம யூஸ் பண்றாங்க for the fastest railways அப்படி சொல்லலாம். ஓகேவா? the next one is இப்ப மெட்ரோ ட்ரெயின் பார்க்கணும். சரியா? இதுல இந்த கல்கட்டா இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? கல்கட்டா. சோ அங்க வந்து one type of train யூஸ் பண்றாங்க. யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? கல்கட்டால வந்து டிராம்ஸ் அப்படிங்கற ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா போறோம் இல்லையா ரோட், அந்த ரோட்ஸ்லயே இந்த ட்ராக்ஸ் இருக்கும். சரியா? பட் that runs only inside the city. அந்த சிட்டிக்குள்ள மட்டுமே ஓடுற மாதிரி ஒரு ட்ரெயின் டிராம்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. like a bus. சரியா? சோ இந்த ட்ரெயின் என்ன பண்ணும்னா ஆல்வேஸ் ரன்னிங். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை கொண்டு போய் சென்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் it is only in Calcutta in India. இந்தியால கல்கட்டால மட்டும் தான் இந்த ட்ரெயின் இருக்கு அப்படினு சொல்றாங்க. சரியா? சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மெட்ரோ ட்ரெயின் பார்த்திருக்கோம். then கல்கட்டால இருக்க அந்த டிராம்ஸ் ட்ரெயின் பார்த்திருக்கோம். சரியா? இது இல்லாம ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படினு ஒன்னு இருக்கு. what is it டாமா? ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். சோ இந்த ட்ரெயின் என்ன பண்ணும்னா 10 km per hour வந்து ஓடுமா. சரியா? so it is connecting the major cities. குறிப்பிட்ட 2 சிட்டிஸ்க்கு மட்டும் போற மாதிரி இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இருக்கு. சோ இது எப்படி பண்ணுதுன்னு சொல்றாங்க? 100 km per hour. சோ இதை விட ஃபாஸ்டானது தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படி நம்ம யூஸ் பண்றது. சரியா? சோ it is a underground. லேண்ட்லயும் இருக்கு, அண்டர்கிரவுண்ட்லயும் இருக்கிற மாதிரி ட்ரெயின். சரியா? சோ ட்ரெயின்ஸ் அப்படி ரயில்வேஸ் அப்படி நீங்க பாக்கும்போது மெனலாம் பாத்துக்கோங்க. it is the fastest way to travel. அப்படிதானே? சோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. it's making people more comfortable and the cost of this is very low. அப்படிதானே? சோ இதோட காஸ்ட் எப்படி தான் இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. and it is making people more comfortable. அப்படிதானே? சோ அடுத்து பாக்கும்போது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? the metro and trams train. சரியா? so these are about the railways down. சரியா? so இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா we are going to see about the waterways and airways. சரியா? waterways எப்படி நம்ம யூஸ் பண்றோம், then airways நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? see you in my next video. bye.